Hello friends, welcome to Shakti's Knowledge Hub. Myself Dr. Shakti Suganya. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோல டிஸ்கஸ் பண்ண போற ஒரு முக்கியமான மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எவல்யூஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தாட்ஸ். அதாவது எவல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு பரிணாம வளர்ச்சி, ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு growth ஆகிற ஒரு விஷயம். இந்த உலகத்துல வர்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட டெக்னாலஜி. முன்னாடி இருந்த டெக்னாலஜி எக்ஸாம்பிள் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி லைக் மொபைல் ஆகட்டும் இல்ல மத்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் குட்ஸ் அந்த மாதிரி எந்த விஷயம் ஆகட்டும் அப்ப எந்த விஷயமும் நம்ம அவ்வளவு பார்த்திருக்க மாட்டோம். ஆனா இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னமும் டே பை டே அந்த கம்பெனிலேயே காம்படிட்டிவா வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இதெல்லாமே எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராக்ரஸ்க்காக. ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு, நல்ல எல்லா சுச்சுவேஷனுக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டும் மேனேஜ்மெண்ட் இல்லாம எந்த இடமும் கிடையாது. எந்த ஃபீல்டா இருந்தாலுமே மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஈவன் வந்து ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கம்பெனியா இருந்தாலும் சரி, இல்லாட்டினா எந்த நேச்சர் ஆஃப் பிசினஸா இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஈவன் நம்மளோட பர்சனல் லைஃப்ல கூட மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ இப்போ இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா the evolution of management thoughts. அதாவது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் எப்படி வந்து ப்ராக்ரஸிவா அதோட ஸ்டேஜஸ்ல இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி பரிணாம வளர்ச்சி. ஒரு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா மனிதகுலம் தோன்றின அந்த காலத்துல அந்த early ஸ்டேஜ்லயே பாத்தீங்க அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா அதுக்கு ஒரு டைட்டில் வைக்கல. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்மளோட லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்திருப்போம், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்திருப்போம். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். இதுல எந்த ஒரு விஷயமே பாத்தீங்க அப்படின்னா இந்த தலைப்பு நோக்கி நாங்க இந்த விஷயங்கள் செயல்படுத்துறோம் அப்படிங்கறது மட்டும்தான் இல்லையே தவிர நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே இருந்துட்டு வருது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா கௌதில்யர் எழுதின அர்த்தசாஸ்திரமா இருக்கட்டும், திருக்குறள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு நூல். அந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லாத கான்செப்ட்ஸே கிடையாது. அதுல எவ்வளவு மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி பகவத்கீதா, இந்த மாதிரி நிறைய நம்மளோட ஹிஸ்டாரிக் புக்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக் நாவல்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல கூட மேனேஜ்மெண்ட் பத்தி நம்ம என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து அதுக்குள்ள கவர் பண்ணிருக்காங்க. சோ அத ஒரு சிம்பிளா சொல்றதுக்கு வந்து ஒரு ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டினா growth அப்படின்னு சொல்லலாம், அல்லது டெவலப்மெண்ட், ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ரூவ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் எப்படி அப்ப இருந்ததுக்கும் அந்த நெக்ஸ்ட் இயரா இருக்கட்டும் இல்லாட்டினா நெக்ஸ்ட் டிகேடா இருக்கட்டும் எப்படி அதோட வளர்ச்சியை வந்து அது காமிச்சது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இந்த கான்செப்ட்ல நம்ம பார்க்க போறது. எதுக்காக இந்த டிஸ்கஷன் அப்படின்னா எவல்யூஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தாட்ஸ் அப்படின்னு நீங்க போட்டீங்க, கூகுள்ல போட்டாலும் சரி இல்லாட்டினா ஒரு புக்ஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்காது. எக்ஸாம்பிள் வந்து இப்ப லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா அந்த 3 லெவல்ஸ் தான் நீங்க எந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னாலும் இருக்கும். ஆனா எவல்யூஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தாட்ஸ் போடும்போது சில ஆத்தர்ஸ் வந்து இயர் பேசிஸ்ல கொடுத்திருப்பாங்க. சில ஆத்தர்ஸ் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் குருஸ் வந்து என்ன மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லியிருக்காங்க. சோ ஒவ்வொரு குருஸ் வந்து அவங்களோட வியூ பாயிண்ட்ல இருந்து மேனேஜ்மெண்ட் பத்தி சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. சோ இதுல எதை நம்ம எக்ஸாமுக்கு எடுத்துக்கலாம் அல்லது எந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சோ அதனால எவல்யூஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தாட்ஸ் வந்து என்னென்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனா சில கிளிப்பிங்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். அதுக்கப்புறமா ஒரு ஓவராலா மேனேஜ்மெண்ட் பத்தின ஒரு ஐடியா தெரியறதுக்காக அந்த கான்செப்ட்ஸ வந்து அப்ரோச்சஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. சில ஆத்தர்ஸ் சில புக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. சோ அதை வச்சுதான் நம்ம பார்க்க போறோம். சோ மனித குலம் தோன்றின காலத்திலேயே மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு அப்படின்னு நான் ஒரு வரி சொன்னேன். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல ரொம்ப கற்காலம்னே வச்சுக்கலாம். மனுஷங்க வந்து ஒரு கூட்டமா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் ஆகட்டும் இல்ல சில விஷயங்கள் ஆகட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட கம்யூனிகேஷனுக்காகவும் அவங்களோட வேலைகளுக்காகவும் வந்து சில விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க. என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா இந்த டைட்டில் வச்சிருக்க மாட்டாங்க. லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இல்லைன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு அந்த டைட்டிலுக்கு கீழே இப்ப அட் பிரசன்ட் நம்ம ஆர்கனைசேஷன்ல எப்படி ஃபார்மலா ஃபாலோ பண்றோமோ அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்ல இல்லாம கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான ஒரு பாஷையிலயும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான ஒரு வகையில கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அதனால அப்ப இருந்தே வந்து மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் இருந்துட்டு வருது. சோ நம்மளோட அடுத்த டிஸ்கஷன்ல இன்னும் டீடைல்டா வந்து எப்படி பாக்குறோம் அப்படின்னா அப்ரோச்சஸ்
அதாவது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையில கொண்டு வரப்பட்டிருக்கு, முதல் ஒரு கட்டத்துல எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதுல இருந்து டெவலப் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி வந்துச்சு, அதுக்கப்புறம் அதுல இருந்து ப்ராக்ரஸ் ஆகி எப்படி இருக்கு. ஈவன் இப்ப அட் பிரசன்ட் பாத்தீங்க அப்படின்னா டே பை டே இன்னமுமே மேனேஜ்மெண்ட்ல நிறைய growth அண்ட் ப்ராக்ரஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு டிகேட்க்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்துச்சு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், அதாவது மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸையும் ஐடிக்குள்ள கொண்டுட்டு வர மாதிரியான அந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். இந்த மாதிரி இப்போ பிரசன்டா கன்சர்ன்ஸ்ல என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா ஒரு கம்பெனிக்கும் இன்னொரு கம்பெனிக்கும் நடுவில் டிஃபரன்சஸ் இருக்கும். பட் அட் பிரசன்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி சில சேஞ்சஸோட விஷயங்கள் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இந்த எவல்யூஷன் அப்படிங்கறது நின்னு போற ஒரு விஷயம் கிடையாது. இப்ப நம்ம பிரசன்டா பார்க்கும்போது அது இப்ப பிரசன்டா அட்வான்ஸ்டான ஒரு ட்ரெண்ட் அல்லது ஒரு டெக்னாலஜி அல்லது ஒரு கான்செப்ட்ஸ் அல்லது தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே இன்னொரு 10 இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா இது பழசாகும். அந்த டைமுக்கு இன்னும் கொஞ்சம் விஷயம் புதுசா உங்களுக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி ப்ராக்ரஸ்ல இருந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான் எவல்யூஷன். சோ இது எல்லா ஃபீல்டுக்கும் பொருந்தும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸுக்கும் அதே தான் விதிவிலக்கு இல்லாத ஒரு விஷயம். ஸோ அது என்ன அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்காக எவல்யூஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பற்றி காமிச்ச சில பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் தாட்ஸ் என்னென்ன மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க, ஸோ அது என்னென்ன மாதிரி ப்ராக்டிஸில் வந்துச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 1920, 30, 40 ஃபயோல் கிளாசிக்கல் ஸ்கூலில் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் ரிலேட்டடாக மேனேஜ்மெண்ட் தாட்ஸை ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னும் அதுக்கப்புறமா நிறையா விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி ப்ராக்டிஸாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா டெக்னிக்கல் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பரிமாண வளர்ச்சியோடய வந்துகிட்டு இருந்தது அப்படின்னு இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இந்த ப்ராசஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளோட டீட்டெயில்டு டிஸ்கஷன் இருக்க போகுது. எவல்யூஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தாட்ஸ் அர்லி கிளாசிக் பீரியட்ல எப்படி இருக்கு, நியோ கிளாசிக் அண்ட் மாடர்ன் பீரியட்ல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன். இந்த பிக்சர் இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் ப்ரீ சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் பீரியட், அதாவது சயின்டிஃபிக் கான்செப்ட்ஸ் கொண்டு வரக்கு முன்னாடியே இந்த ரோமன் கத்தோலிக் தென் சர்ச் அண்ட் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எவல்யூஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தாட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இதுலேயும் ஹிஸ்டாரிக் பீரியட்ல ஆரம்பிச்சு இப்போ அட் ப்ரெசென்ட் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸோட அப்ரோச்சஸ் வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே செக்ரிகேட் பண்ணி எந்த ஆஸ்பெக்ட்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹாத்தோன் ஸ்டடீஸ், ஆர்கனைசேஷன் பிஹேவியர், குவான்டிடேட்டிவ் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில் புது புது growth தான். இந்த ஒவ்வொரு விஷயமும் தனித்தனி சப்ஜெக்டாக கூட உங்களோட நெக்ஸ்ட் இயர்ஸ்லையும் ஃபியூச்சர் ஹையர் ஸ்டடீஸ்லையும் நிறைய படிப்பீங்க. அடுத்து வரக்கூடிய இந்த 2 இமேஜ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா 1890லேருந்து அட் ப்ரெசன்ட் 2020 வரைக்கும் அந்த மேனேஜ்மெண்ட்டோட ஃப்ளோஸ் எப்படி இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் லேபர் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ஹியூமன் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறமா நாலேஜ் மேனேஜ்மெண்ட், CSR, TQM, லீன் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் எல்லாமே டெவலப் ஆயிட்டு வந்திருக்கு. இது எல்லாமே தான் எவல்யூஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி நம்ம என்னென்ன விஷயங்கள் இவ்வளோ நேரம் அந்த எவல்யூஷன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்டேஜஸ்லேருந்து பார்த்துட்டு வந்தோம். இப்போ ஒரு கலெக்டிவாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டையும் கொடுத்துக்கிட்டு பின்னாடி என்னென்ன அப்ரோச்சஸ் காமனாக மேனேஜ்மெண்ட் தாட்ஸை பொறுத்த வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு, டெவலப் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஹியூமன் பீயிங், நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் ஒரு ஹியூமன் பீயிங் எக்ஸிஸ்ட் ஆகி குரூப்பாக அங்கங்கே மக்கள் வாழ தொடங்கி அவங்களோட செயல்பாடுகளுக்குள்ள அவங்க வரும்போதே மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன். தி ஆன்சியன் சிவிலைசேஷன் ஆஃப் எஜிப்ட், த கிரேட் பிரமிட்ஸ், கிரீஸ், லீடர்ஷிப் அண்ட் வார் டாக்டிக்ஸ் ஆஃப் அலெக்சாண்டர் த கிரேட் அண்ட் த ரோம் டிஸ்பிளேஸ் தி marvelous result of good management practices thoughts. The Roman Catholic Church, the military organization, a group of German and Australian public administration and intellectual during the 16th to 18th century. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான பரிணாம வளர்ச்சி வந்துகிட்டே தான் இருந்திருக்கு. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 16th-லேருந்து 18th செஞ்சுரி வரைக்கும் இருந்த பீரியடில் எஜிப்ட் ஆகட்டும், கிரீஸில் அவங்களுடைய வார் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், இதுவே ரோம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய நல்ல மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ரிசல்ட் எடுத்திருக்காங்க. கத்தோலிக் சர்ச்சில் ரோமன் பீப்புள்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மிலிட்டரி ஆர்கனைசேஷனில் ஜெர்மனில் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான ரிசல்ட்டும் எடுத்திருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆஃப் அபவுட்
1750 AD had a great impact on the development of management thoughts. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருனாலையும் ரொம்ப பாப்புலராக கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ அது நடந்த பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 1750 AD. ஸோ இந்த டைம் பீரியடில் தான் வந்து இன்னமும் நிறைய மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் தாட்ஸ் வந்து டெவலப் பண்ணி இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, தி ஆரிஜின் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வாஸ் ஆஸ் அ டிசிப்ளின் டெவலப்ட் இன் த லேட் 19th century, that is 1950. The academicians have contributed significantly to the theoretical aspect of the management. அதாவது இந்த பீரியட், இந்த காலகட்டம் 1950 19th சென்ச்சுரியோட செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு செப்பரேட் டிசிப்ளினாகவும் அதுலேருந்து நிறைய கோர்சஸ் கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிற இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாமே ஆரம்பமான பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1950. ஸோ அகடமிஷியன்ஸ்னால அது ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மல் கோர்சஸ் ஆகவும் நிறைய டிசிப்ளின்ஸ் ஆகவும் கொண்டு வரப்பட்டது. த வெரைட்டி ஆஃப் அப்ரோச்சஸ் டு மேனேஜ்மெண்ட் அனலைசிஸ் ஹாஸ் பீன் கால்ட் அஸ் தி மேனேஜ்மெண்ட் தியரி ஜங்கிள். ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு, நிறைய அனலைசிஸ், நிறைய அப்ரோச்சஸ் இருக்கு. அதனால தான் அது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் தியரி ஜங்கிள். ஒரு பர்டிகுலர் இடத்துல நிறைய வந்து கலெக்டிவா குவிஞ்சிருக்கிற விஷயங்கள், மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் வந்து குவிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேனேஜ்மெண்ட் திங்கர்ஸ் ஹேவ் சாட் வேஸ் டு ஆர்கனைஸ் அண்ட் கிளாசிஃபை த voluminous information about the management that has been collected and disseminated. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு திங்கர்ஸ், அதாவது ஒவ்வொரு அனலிஸ்ட் இருக்கலாம், ஒவ்வொரு ரிசர்ச்சர்ஸ் இருக்கலாம், நிறைய பிரின்சிபிள்ஸோ நிறைய மேனேஜ்மெண்ட் தாட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அது எல்லாமே கலெக்டிவாக வச்சுட்டு சிச்சுவேஷன் டிபெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரியும் பரிணாம வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரியும் நிறைய மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் கொண்டு வந்ததை பேஸ் பண்ணி இங்கே அப்ரோச்சஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள ஒரு ஜென்ரலான அப்ரோச்சஸோட லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கு. அது வந்து எந்தெந்த பீரியட்ல எப்படி எல்லாம் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் தாட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக்கல் அப்ரோச். ஸோ அது அப்ரோச், தியரி, தாட்ஸ் இந்த மாதிரி எப்படி வேணாலும் சொல்லலாம். அடுத்தது பிஹேவியரல், குவான்டிடேட்டிவ், சிஸ்டம் அண்ட் கண்டிஜென்சி. ஸோ அது எல்லாமே என்னென்ன டீட்டெயில்டாக பார்க்கலாம். தி கிளாசிக்கல் அப்ரோச். The classical approach is the oldest formal approach of management thought. Its roots predate the 20th century. The classical approach of thoughts generally concerned ways to manage work and organization more effectively. 3 areas of study that can be grouped under the classical approach as scientific management, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பியூரோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சஸ் பொறுத்த வரைக்கும் முதல்ல சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா கிளாசிக்கல் அப்ரோச். இது வந்து இந்த 20th சென்ச்சுரிக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்து இது ப்ராக்டிஸில் கொண்டு வரப்பட்ட விஷயம் அப்படின்னும், இது ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு ஒர்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்காகவும் ஃபோக்கஸ் பண்ணி கிரியேட் பண்ண சில அப்ரோச்சஸ். ஸோ இந்த பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான சில அப்ரோச்சஸ் என்னென்ன அப்படின்னா இந்த சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பியூரோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட். எவல்யூஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பிரின்சிபிள்ஸ் அந்த மாதிரியான சில விஷயங்கள் படித்தோம் அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நம்ம இதுக்கு அடுத்த டாபிக் அதுதான் பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்டில் வந்து என்னென்ன மாதிரியான மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள்ஸ் ப்ராக்டிசஸ் வந்து கொண்டு வரப்பட்டது, எப்படியெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையில் யூஸ் பண்ணப்பட்டது, அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது பிஹேவியரல் அப்ரோச். The behavioral approach of management thought developed in part because of perceived weaknesses in the assumption of the classical approach. The classical approach emphasized the efficiency, process, and principles. Some felt that this emphasis disregarded important aspect of organization life, particularly as it related to the human behavior. Thus, the behavioral approach focused on trying to understand the factors that affect the human behavior at work. என்னதான் கிளாசிக்கல் அப்ரோச்சில் பல முக்கியமான சயின்டிஃபிக் பிரின்சிபிள்ஸோ நிறைய கான்செப்ட்ஸோ தியரிஸோ கொண்டு வந்திருந்தாலும் அதுலேயும் சில நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னும், அதுலேயும் சில முக்கியமான விஷயங்கள் குறிப்பிடவோ ஃபோக்கஸ் பண்ணவோ தவறி இருக்குது அப்படின்னு ஃப்யூச்சரில் வந்த சில அகடமிஷியன்ஸ் ஆகட்டும் அல்லது சில ரிசர்ச்சர்ஸ் ஆகட்டும் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் அந்த மாதிரியான சூழ்நிலையில் டெவலப் ஆனது தான் பிஹேவியரல் அப்ரோச். நம்ம இப்போ படிக்கிற ஆர்கனைசேஷனல் பிஹேவியர், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், அந்த மாதிரியான பல சப்ஜெக்ட்ஸ் அண்ட் பல ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ இங்கே என்ன சொல்ல வருது அப்படின்னா
ப்ரீவியஸாக கிளாசிக் அப்ரோச்சில் எப்படி ஒர்க்கை மேனேஜ் பண்ணுறது அப்படின்னும் ஆர்கனைசேஷனோட எஃபிஷியன்சி எப்படி கொண்டு வர்றதுங்கிற ஆஸ்பெக்டில் மட்டும்தான் அந்த மேனேஜ்மெண்ட் தாட்ஸ் இருந்துச்சு. ஆனால் அங்கே வந்து ஹியூமன் பிஹேவியர் பற்றியும் ஹியூமன் பற்றின ஃபோக்கஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு. அப்படிங்கிற காரணத்தினால இந்த பிஹேவியரல் அப்ரோச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் சுச்சுவேஷன்ஸில் ஹியூமன் பிஹேவியருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மேனேஜ்மெண்ட் தாட்ஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணாங்க. ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு சில பிரின்சிபிள்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற தாட் இருந்தாலும் அந்த எல்லா வேலைகளையும் செய்யறது ஒரு ஹியூமனா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கும் சில ப்ரையாரிட்டிஸ் அண்ட் கன்சிடரேஷன் இருக்கணும். ஏன்னா ஒரு ஹியூமன் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சுச்சுவேஷன்ல இல்ல. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா மனதளவுல அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட வேலையும் பாதிக்கும். ஸோ இந்த மாதிரியான பல ஆங்கிள் யோசிச்சு கொண்டு வந்த நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த பிஹேவியரல் அப்ரோச் அப்படிங்கிற அந்த தாட்ஸ்க்கு கீழே வருது. தேர்ட் அப்ரோச் என்ன அப்படின்னா குவான்டிடேட்டிவ் அப்ரோச். It focuses on improving the decision making via application of quantitative techniques. Its root can be traced back to scientific management. ஸோ சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டில் சில பிரின்சிபல்ஸ் இருந்துச்சு. பிஹேவியரல் மேனேஜ்மெண்ட்டில் ஹியூமன் பிஹேவியர் ஆஸ்பெக்டில் சில விஷயங்கள் கொண்டு வரப்பட்டது. இந்த குவான்டிடேட்டிவ் அப்ரோச் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் வந்து பிஸ்னஸ்குள்ளே ப்ராசஸ் ஆகட்டும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், நிறைய ஆஸ்பெக்டில் நிறைய ஸ்டேஜஸ் கிராஸ் பண்ணி வர வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் குவான்டிடேட்டிவ் அதாவது கேல்குலேட்டிவாக சில விஷயங்கள் வந்து கொண்டு வந்தால் தான் ஒரு ஆர்கனைசேஷனோட சக்ஸஸ்ஃபுல் ரன்னிங்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற எந்த சூழ்நிலையாக இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல அந்த குவான்டிடேட்டிவான அதாவது அந்த கேல்குலேட்டிவான சில விஷயங்கள் தேவை அப்படின்னு தோணுனதுனால இந்த மாதிரியான அப்ரோச்சஸும் சிலது வந்து மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஃபீல்டுக்குள்ளே வந்தது. ஸோ அதில் முக்கியமாக ஹைலைட் பண்ணுறது என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட். அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். Management science, also called operation research, uses the mathematical and statistical approaches to solve management problems. It developed during the World War II as strategists tried to apply the scientific knowledge and methods to the complex problem of war. Industry begins to apply the management science after the war. ஸோ மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச், அதாவது ஒரு ப்ராசஸ் நடக்கிற இடத்துல ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூ அதாவது மேத்தமேட்டிக்கலாவோ ஸ்டாட்டிஸ்டிக்கலாவோ சில விஷயங்கள் வந்து கேல்குலேட்டிவ் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து உள்ளே கொண்டுட்டு வரணும். எதுக்காக அப்படின்னா டு சால்வ் தி மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம்ஸ். மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நிறைய விஷயங்கள் கவர் பண்ணியிருக்கு. ஸோ அங்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டில் யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரியான ஆப்ரேஷன் ரிசர்ச். இதை வந்து வேர்ல்டு வார் II அந்த பீரியடில் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து வாரில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட் கிடைச்சிட்ருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது ஃபர்தராக ஃப்யூச்சரில் இண்டஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் தொழில் நிறுவனங்கள் மேனேஜ்மெண்ட் எங்கெல்லாம் இருக்கோ அந்த எல்லா இடங்கள்லையுமே வந்து வார்க்கு பிறகு இந்த மாதிரியான கான்செப்ட்ஸும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட். This approach focuses on the operation and control of the production process that transform the resources into finished goods and services. It has its roots in the scientific management but became identifiable area of management study after World War II. It uses many of the tools of management science. Operations management emphasizes the productivity and quality of both manufacturing and service organization. So service industry இருக்கலாம், இல்லைன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் இந்த அப்ரோச்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது ஒரு இன்புட்லேருந்து ஃபைனல் ப்ராடக்டாவோ ஃபைனல் சர்வீஸாவோ ஒரு விஷயம் உங்களுக்கு கை கிடைக்க வரைக்கும் பல சந்தர்ப்பத்தில் வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதே மாதிரி தான் அந்த வேர்ல்டு வார் II சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் நல்ல ரிசல்ட் கிடைச்சிது அப்படிங்கிற பட்சத்தில் நிறையா சுச்சுவேஷன்ஸ் அதாவது ப்ரொடக்ஷன்ஸ் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனித்தனி சப்ஜெக்டாக நம்ம படிப்போம். ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது, ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்ரேஷனல் ரிசர்ச்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் படிப்போம். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் டெவலப் ஆக புது புது விஷயங்கள் வந்து ஹைலைட் பண்ணப்பட்டது. அடுத்த அப்ரோச் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் அப்ரோச். It focuses on understanding the organization as an open system that transforms inputs into output.
ஸோ ஒரு ப்ராடக்ட் பண்ணி முடித்து ஒரு அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா அதோட ப்ராசஸ் கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஃபார்மேஷனுக்கு கொண்டுட்டு வரும்போது எல்லாமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கிராஸ் ஆகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தாண்டி தான் வருது. அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நிறையா டெக்னிக்ஸோ டூல்ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. இது மெயினாக எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1960 அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் தான் வந்து இந்த மாதிரியான சிஸ்டம் அப்ரோச் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி வந்து அவங்களோட ஃபுல் ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க்கை வந்து அவங்க க்ராஸ் பண்ணுறாங்க, இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஒரு பிஸ்னஸ் அல்லது ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து இன்டர்னல், எக்ஸ்டர்னல் அந்த மாதிரி நிறைய சோர்ஸஸ் இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணியோ ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்டை டிபெண்ட் பண்ணி மட்டும் ஒரு ஒர்க் இருக்காது, நிறைய சோர்ஸஸ் இருக்கும். அந்த மாதிரி வகையில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல், எக்ஸ்டர்னல். ஸோ அதில் எக்ஸ்டர்னல் அப்படின்னா நிறைய ஃபீல்ட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. சப்ளையர்ஸ், கஸ்டமர்ஸ், கவர்மெண்ட், ஏதாவது ஒரு ஏஜென்சிஸ், அந்த மாதிரி காம்படிட்டர்ஸ், இந்த மாதிரி நிறையா. இப்படி எல்லா ஸ்டேஜஸ்லையுமே வந்து மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆர்கனைசேஷனோட சக்ஸஸ்க்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அப்ரோச்சோ ஒவ்வொரு டெக்னிக்கோ யூஸ் பண்ண வேண்டி வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும் அல்லது ஒரு சர்வீஸ் வந்து அவுட்புட்டாக கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து சில இன்புட்ஸ் தேவை. அந்த இன்புட் வந்து ஒன்றும் ஆர்கனைசேஷன்லேருந்து நேரடியாக அவங்களே வந்து தயார் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ் அப்ரோச் பண்ணுறாங்கன்னா அவங்க பேர் தான் வந்து சப்ளையர். அப்போ சப்ளையர் கிட்டேருந்து நமக்கு கிடைக்கிற என்னென்ன மாதிரியான இன்புட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ், அந்த ப்ரொடக்ஷனுக்கோ அந்த ஒர்க்குக்கோ தேவையான மெட்டீரியல்ஸு. அதுக்கப்புறம் எம்ப்ளாயி, ஹியூமன் ரிசோர்ஸ் வேணும். அவுட் சோர்சிங் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு பர்டிகுலர் ஒர்க்குக்கு மட்டும் வந்து வெளியில் கொடுத்து வாங்குவாங்க. அப்படிங்கும்போது அதுக்கும் ஆள் தேவை. அதே மாதிரி ஆர்கனைசேஷனுக்கும் ஆள் வந்து சேர்த்தி கொடுக்குறக்கும் நிறையா வந்து அவுட் சைட் சோர்ஸஸ்லேருந்து உள்ளே வருவாங்க. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இன்புட்டாக வருது. மெட்டீரியல், எம்ப்ளாயீஸு, எக்யூப்மெண்ட்ஸு, மற்ற ஃபெசிலிட்டி, மணி, அதாவது ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த மாதிரியான இன்புட்ஸ் ஆர்கனைசேஷனுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ம் வந்து அந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரான வகையில் யூட்டிலைஸ் பண்ணுது. ஸோ அதே மாதிரி எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ் யார் எல்லாமா இருப்பாங்க அப்படின்னா அவங்க கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் கவர்மெண்ட் இருக்கலாம், காம்படிட்டர்ஸ், அப்புறம் வேறு மற்ற குரூப்ஸ், இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. ஸோ ப்ராசஸ் பண்ணி கிடைக்கிற அவுட்புட் வந்து எய்தர் ப்ராடக்டாக இருக்கும் இல்லைன்னா சர்வீஸாக இருக்கும். அது யாருக்கு போய் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ட் யூஸரான கஸ்டமர். ஸோ அப்போ கஸ்டமருக்கு ஒரு பொருள் போய் சேருது அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃப்ரீயாக வந்து அவங்க கொடுக்க போகிறதில்ல. ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ரைஸ் வச்சு தான் கொடுப்பாங்க. இங்கே நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு கார், அந்த காரை மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணும்போது ஒரு 5 lakh அப்படின்னு ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் வந்து அவங்க அந்த காஸ்ட் என்னென்ன செலவாயிருக்கோ அதை மட்டும் வைக்க மாட்டாங்க, என்ன ப்ராஃபிட்டும் மார்ஜினும் சேர்த்து தான் வந்து அவங்க அந்த காஸ்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டோட நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் கிளாசிக்கல் அப்ரோச் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணும்போது ஹியூமன் இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால பிஹேவியரல் அப்ரோச் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இங்கே இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ணி இந்த காஸ்ட்டு, ப்ராஃபிட்டு, சேலு அப்படிங்கிற விஷயங்கள் கால்குலேட் பண்ணும்போது குவான்டிடேட்டிவ் அப்ரோச்சுக்குள்ளே வந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் வரதுனால தான் வந்து அதை சிஸ்டம் அப்ரோச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் சுச்சுவேஷன் அந்த அப்ரோச்சஸை வந்து அவங்க இன்கார்பரேட் பண்ணுறாங்க. லாஸ்ட் அப்ரோச் என்ன அப்படின்னா கண்டிஜென்சி அப்ரோச். அதாவது தற்செயலானது. என்னதான் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அப்ரோச்சஸ் வந்து ஸ்ட்ராங்காக இதுதான் அப்படின்னு டிஃபெண்ட் பண்ணினாலும் எல்லா இடத்துலையும் ஸ்டாண்டர்டாக கம்ப்ளீட்டாக 100% வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து இன்னொரு ஆர்கனைசேஷன் டிஃபர் ஆகும், ஒரு நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ்லேருந்து இன்னொரு நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் வந்து டிஃபர் ஆகும். அதே மாதிரி பர்சன்ஸ், மேனேஜர் ஆகட்டும், சபார்டினேட் ஆகட்டும், அந்த மாதிரி யாராக இருந்தாலுமே வேரியேஷன்ஸ் வர்றதுனால ரிஜிடாக ஃபிக்ஸ்டாக யூஸ் பண்ண முடியாது. சுச்சுவேஷன் டிபெண்ட்ஸ் அண்ட் பர்சன் டிபெண்ட்ஸ் கான்செப்ட்ஸில் சில வேரியேஷன்ஸ் கொண்டு வந்து அவங்களோட கன்வீனியன்ட்டில் யூனிக்காக வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது தான் வந்து அந்த கண்டிஜென்சி அப்ரோச். தற்செயலாக வந்து அந்த அப்ரோச், அதாவது இயல்பாக அந்த பிஸ்னஸ் அண்ட் அதோட சூழ்நிலைகளை ஒட்டி சில அப்ரோச்சஸை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதுதான் வந்து அந்த கண்டிஜென்சி அப்ரோச். இட் ஃபோக்கஸ் ஆன் அப்ளைங் த மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் ஆஸ் டிக்டேட்டட் பை தி யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈச் சுச்சுவேஷன். ஸோ ஈச் சுச்சுவேஷன் சூழ்நிலைகளை பொறுத்து ஒரு பெஸ்ட் வே தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொன்றிலையும் சில ஃப்ளாஸ் இருக்கும், அதாவது ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். அதனால் எக்ஸ்டர்னலோ இன்டர்னலோ சூழ்நிலைகளை பொறுத்து அவங்க வந்து கரெக்டான முறையில் தேவையான இடத்துல தேவையான சந்தர்ப்பத்தில் எந்த அப்ரோச்சோ எந்த மெத்தட் யூஸ் பண்ணால் பிஸ்னஸ்கோட
கோல் அச்சீவ் பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அந்த மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் படிக்கும்போது ஒரு மாதிரி ராவாக கன்ஃபியூசிங்காக இருக்கிறாப்புல இருக்கும். மேனேஜ்மெண்ட்டோட ஒவ்வொரு ஸ்டேஜஸில் கிராஸ் பண்ணுற அப்ரோச்சஸும் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி சப்ஜெக்டாக டீட்டெயில்டாக ஃப்யூச்சர் கோர்சஸ்லேயும் ஃப்யூச்சர் உங்களோட லைக் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயரில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போவே 1-2 பேப்பர்ஸ் நீங்கள் படிப்பீங்க. ஆப்ரேஷன் ரிசர்ச்சஸ் இருக்கும், ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் படிப்பீங்க. அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் சுச்சுவேஷன், இன்னும் அந்த ஸ்பெஷலைசேஷன் அதெல்லாம் வரும்போது உங்களுக்கு இது எல்லாமே கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளோட இன்னைக்கு டிஸ்கஷன் முடியுது. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். இது வரைக்கும் நம்மளோட சக்திஸ் நாலேஜ் ஹப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறோம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. பை.